உங்கள் வீட்டில் எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி எலி வராமல் இருக்கணும்னா நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமே வந்து சிங்கில் இருக்கக்கூடிய எல்லா பாத்திரமும் வந்து க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலி வந்தாலே போதும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் வந்து பார்த்திங்கன்னா வீணாக்கிரும். அதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் இங்கே என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா எலிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம இதை வந்து உரித்து எடுத்துக்கலாம். நம்ம வீடை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நைட் டைமில் அந்த கிச்சனில் எந்த ஒரு குப்பையும் அழுக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது இருந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக எலி வந்து எப்படியாவது வந்துடும். ஸோ உங்கள் சிங்க்லேருந்து கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரத்துலேருந்து எல்லாமே வந்து நைட் டைமில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருங்க. நம்ம இந்த டிப்பை ரெடி பண்ணி வைக்கும்போது அது வேறு எதுவும் வந்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு கிடைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ரெமெடி வந்து ஒர்க் ஆகும். இப்போ உரித்து வச்சுருக்க இந்த வேர்க்கடலையை ஒரு கிளாஸில் போட்டு இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க. எலி வந்தாலே நம்ம வீட்டில் ரொம்ப தொல்லையாக இருக்கும். ஏன்னா ஏதாவது எலக்ட்ரானிக் வயரை வந்து பார்த்திங்கன்னா கடிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடிச்சு போட்டுரும். நம்ம கபோர்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூந்துடும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருளை வச்சு நீங்கள் ரெடி பண்ணாலே போதும். தலை தெறிக்க எலி வந்து உங்கள் வீட்டு பக்கமே வராமல் ஓடி போயிடும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த வேர்க்கடலையை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சப்பாத்தி மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி எப்போவுமே நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்காக நம்ம வெளியேருந்து கடையிலேருந்து நீங்கள் எவ்வளோ கெமிக்கல்ஸ் வாங்கி வச்சும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே உங்கள் வீட்டில் அட்டகாசம் பண்ணிகிட்ருக்க எலியை வந்து வீட்டை விட்டு நீங்கள் விரட்டிடலாம். ஸோ இப்போ இந்த சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றாதீங்க. இந்த நெய் வாசனை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலியை வந்து அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு துண்டு பூண்டு, சின்னதாக இஞ்சி, இதை ரெண்டுத்தையும் ஒரு கிளாஸில் சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து நல்லா வந்து நசுக்கி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக வந்து நசுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்ததுக்கப்புறம் இது கூட வந்து நல்லா காரமாக இருக்கக்கூடிய மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சப்பாத்தி மாவு, அதை வந்து உங்களுக்கு எத்தனை உருண்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம ஆலு பரோட்டாலாம் பண்ணும்போது ஸ்டஃப் வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம கவர் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் மேலெலாம் வைக்கக்கூடாது. எலிக்கு வந்து மோப்ப சக்தி அதிகன்றனால நீங்கள் மேலே வச்சிங்கன்னா இது கண்டிப்பாக வந்து அந்த வாசனை கண்டுபிடிச்சிட்டு அது சாப்பிடவே சாப்பிடாது. அதனால தான் நம்ம இதுக்கு மேலே வந்து நெய் சேர்த்துருக்கோம். ஸோ அந்த நெய் வாசனைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துருக்கனால இதெல்லாம் அதுக்கு ரொம்ப பிடிக்கிறனால அந்த வாசனைக்கு அட்ராக்ட் ஆகி வந்து சாப்பிடும். சாப்பிட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே வச்சுருக்க நம்ம இந்த ஸ்டஃப் வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், இது சாப்பிட்டோன்னே அதோட வயிறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோளாறாயிரும். அதுக்கப்புறம் தலை தெறிக்க உங்கள் வீட்டு பக்கமே வராமல் ஓடி போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு மாவுலேயும் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நெய் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை வந்து எலி சாப்பிட்டுரும். அந்த வாசனை வந்து அதை நல்லா அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். ஸோ இதை வைக்கும்போது உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட சேஃப்டி முக்கியம்.
ஸோ அத பார்த்து நைட் டைமில் வந்து நீங்கள் வைங்க. கிச்சனில் வேறு எதுவுமே அதுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நீங்கள் கிச்சன் செல்ஃபில் வந்து நீங்கள் கிராசரி ஐட்டம்ஸ் வைக்கிற இடத்துல போட்டு வைக்கலாம். ஏன்னா எலி வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி அலையும். ஸோ அந்த இடத்துல வைக்கும்போது கண்டிப்பாக இதை சாப்பிட சான்ஸ் இருக்குது. கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் நீங்கள் போட்டு வைக்கலாம். இது வந்து கரப்பான்பூச்சி பல்லி சாப்பிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இறந்து போயிடும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜன்னல் ஓரங்களில் கூட நீங்கள் போட்டு வைங்க. மெயின் டோரு, பால்கனி ஓரமாக செடிகள்லாம் வளர்க்குறீங்கன்னா அந்த இடத்துலையும் நீங்கள் போட்டு வைங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள், கப்போர்டு கடியிலலாம் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் நீங்கள் போட்டு வைங்க. கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.